ஹாய். நெறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிரிய கூட மன்னிச்சிடலாம். துரோகி வந்து மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ துரோகி வந்து எப்படின்னா, துரோகி இருக்கிற இடத்துல கூட நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன கேட்டீங்கன்னா போத் ஆர் சேம். 2 பேரும் பண்ற விஷயம் தான் வேறையே தவிர, துரோகின்றவங்க யாருன்னா அவங்க கூட பழகிட்டு துரோகம் பண்றவங்க. எதிரின்றவங்க அவ்வளவு பழகியிருக்க மாட்டாங்க. எடுத்தோனே நம்ம அவங்க வந்து நம்ம எதிரியா வந்துட்டு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம். என்ன கேட்டீங்கன்னா, எதிரியோ இல்ல துரோகியோ 2 பேருமே நமக்கு சேம் தாங்க. சோ நீங்க எப்படி துரோகி எப்படி நீங்க பாக்குறீங்களோ சேம் அதே மாதிரி எதிரி கூட நீங்க எதிரில் வைக்க கூடாது. அவங்க இருக்க திசை பக்கம் கூட திரும்பி பார்க்க கூடாது. நம்மளோட நெகட்டிவிட்டி அவங்கலாம் வந்துட்டு நம்மள வந்துட்டு இப்போ எதிரியா இருக்காங்க, துரோகியா இருக்காங்க அப்படின்னா நம்ம மன்னிச்சு மேக்ஸிமம் பிற்காலத்துல பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே கூட நீங்க அந்த டைம்ல அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறது நல்லது. எனக்கு கேட்டீங்கன்னா, நம்ம நல்லா இருக்கும் போதும் சரி, நாசமா போகும்போதும் சரி, நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து கடைசி வரைக்கும் வருவாங்க. சோ நம்ம நல்லா இருக்கும் போதே நம்ம கிட்ட பழகிட்டு நமக்கு எதிரியா மாறுவாங்க இல்ல துரோகியா மாறுவாங்க. அவங்கள வந்துட்டு நீங்க கடைசி வரைக்கும் நம்பவே தேவையில்லை. எனக்கு கேட்டீங்கன்னா, சில கஷ்டப்படும் போது சொல்லுவாங்க பாத்தீங்களா, கஷ்டப்படும் போது கிடைக்காத உறவு எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ அதேதான் சேம் நானும் சொல்றேன். நீங்க கஷ்டப்படும் போது ஒரு எதிரியோ இல்ல துரோகியோ உங்களுக்கு உருவாகுறாங்க அப்படின்னா, நீங்க நல்லா இருக்கும் போதும் அவங்கள மன்னிக்க வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த படத்துல எல்லாம் பாத்துருக்கலாம். அப்படியே மன்னிச்சு ஏத்துப்பாங்க. இந்த சூரியவம்ச படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு கேட்பாங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு தேவயானியும் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பெரிய மனசு பண்ணி வேலை கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் காட்டுவாங்க. எனக்கு கேட்டீங்கன்னா அதெல்லாம் படத்துக்கு தான் சூட் ஆகுமே தவிர ரியல் லைஃபுக்கு சூட் ஆகாது. நம்ம லைஃப்ல நல்லா இல்லாத போதும் நம்மள வந்து அவாய்ட் பண்றாங்க, நம்ம வந்து கேவலப்படுத்துறாங்க அப்படின்னா, நீங்க நல்லா இருக்கும் போதும் அவங்களை கண்டுக்கூடாது அப்படின்றத என்னோட சஜஷன். சோ நான் சொல்றது கரெக்டா இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க. பாய்.